ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடரொளியில் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போது நம்ம மனோகரி இந்துவோட தங்கச்சியாக நடிக்கிறதுக்கு ஒருத்தங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க இல்லையா. அவங்களோட பேர் ஸ்வேதா. ஸோ ஸ்வேதா நம்ம சுடர் அடிக்கடி நோட்டம் விட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஸ்வேதா அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கூட நம்ம இந்துவோட நல்ல பண்புகளோ இல்லை ஒழுக்கமோ சுத்தமாக நம்ம ஸ்வேதா கிட்ட இல்லை. இதனால சுடருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே அஞ்சலி பாப்பா சொன்னதே நினைச்சு பார்க்குறாங்க. அஞ்சலி பாப்பா சுடருக்காக ஒரு பூ செஞ்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கசக்கி போட்டிருப்பாங்க. சுத்தமா எங்க அம்மா மாதிரியே இல்லை அப்படின்னு நம்ம அஞ்சலி பாப்பா சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம சுடர் ஸ்வேதா மேல ரொம்ப கண்ணில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்வேதா ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்பன்னு பார்த்து ஸ்வேதா போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிடுறாங்க. இதான் வாய்ப்புன்னு ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம சுடருக்கு நம்ம எழில்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப மோசமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதனால நான் தூரம் எங்கேயாச்சும் போயிடுறேன் மாமா, என்னால் யாருக்கும் இந்த வீட்டில் கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம எழில் சும்மா இருப்பாங்களா, செம காண்டாயி என்ன சொல்கிற ஸ்வேதா, யார் ஒன்று திட்டினா சுடரா அப்படின்னு கேட்டதும், ஆமாம் அவங்க தான், என்னால் நீங்கள் அவங்கள எதுவும் சொல்ல வேணாம், நான் கிளம்புறேன், என்ன பண்ணுறது, என் அக்கா போன இடத்துக்கே நானும் போயிருக்கணும், ஆனால் என் அப்பாவுக்காகத்தான் நானும் இருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சதும் நம்ம எழில் என்ன பண்றாங்கன்னா, செம காண்டாயி நேரா சுடரை கத்திட்டு இருக்காங்க. சுடர், என்ன பண்ணி வச்சிருக்க ஸ்வேதா, யாருன்னு தெரியுமா, என் பொண்டாட்டி இந்துவோட தங்கச்சி, அவளை போய் ரொம்பவே ஹர்ட் பண்ற மாதிரி பேசிருக்க, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. சார் முதல்ல என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா, இங்க பாரு, நான் உன்கிட்ட எதுவும் கேட்க தயாரா இல்லை, நான் கஷ்டப்பட்டு ஸ்வேதா கூட்டிட்டு வந்திருக்கேன், நீனா அவகிட்ட போய் காஷா நடந்துக்கிற, இங்க பாரு சுடர், ஸ்வேதா இந்த வீட்டுல இந்துவுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் ஸ்வேதாவுக்கு இருக்கு. இன்னொரு வாட்டி ஸ்வேதா கிட்ட கடும் மோசமா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கியா, அதுக்கப்புறமா நான் மனசுனாவே நடந்துக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு நம்ம எழில் அங்கிருந்து போனதோ ஸ்வேதா செம சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் சுடர் ஸ்வேதாவை பார்த்து செம்மையா முறைக்கிறாங்க. அதே டைம் நம்ம சுடர் என்ன பண்றாங்கன்னா, ராமையாவை கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னதும், இங்க பாருங்க ராமையா, இப்போ எழில் அவரோட வைஃப்ட தங்கச்சின்னு ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா ஸ்வேதா. ஆமா ஸ்வேதா மேடம், என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க ராமையா. இங்க பாருங்க ராமையா, எனக்கு என்னமோ அவங்க உண்மையிலேயே இந்து மேடத்தோட தங்கச்சி தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்து மேடத்தோட ஒப்பிடும் போதோ கொஞ்சம் கூட அவங்களோட கேரக்டரே இல்லை, ஏன் இந்து மேடத்தோட ஷேப் கூட இல்லை. எனக்கு என்னமோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க இந்து மேடத்தோட தங்கச்சியா இருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சொன்னதும், உடனே அந்த இடத்துல நம்ம ராமையா அதிர்ச்சியாராங்க. என்னம்மா எப்படி வச்சு சொல்றீங்க, எமோஷனலா யோசிக்கும் போது கண்டிப்பா இவங்க இந்த மேடத்தோட தங்கச்சியா இருக்க வாய்ப்பே இல்லை ராமையா. இங்க பாருங்கம்மா, அந்த போட்டோவும் சித்திரமாவும் சொன்ன பொண்ணு இவங்க காண்பிச்சபடியா தானே எழில் சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க உங்களோட சந்தேகத்தை தீர்க்கணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சித்திரமாவே யாரு இந்துவோட தங்கச்சின்னு சொன்னா மட்டும்தான் எழில் சார் நம்புவாருமா, அப்போதான் நாமளும் கண்டுபிடிக்கலாம், இல்லையா இறந்து போன இந்து அம்மா தான் சொல்லணும் அப்படின்னுட்டு ராமையா அங்க இருந்து போனதும் சுடர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன இந்து அம்மா சொல்லணும் அப்படின்னு சொன்னதை கண்டிப்பா சுடர் இந்து கிட்டவே கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம்